அனைவருக்கும் வணக்கம். பாருங்கள், கம்மா மீன் இன்றைக்கி எங்கள் ஊரில் நல்ல மழை. அதில் பத்தக்கட்டையில் பிடிச்ச மீன் இது. பாருங்கள், கம்மா மீன். இது எப்படி குழம்பு வைக்கலாம்னு வாங்க பார்க்கலாம். வாங்க, அடுப்பில் சட்டியை வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றி பாருங்கள், வெந்தயம் போட்டிருக்கோம். இது பொரியட்டும். பாருங்கள், வெந்தயம் பொரிஞ்சோடனே கருவேப்பிலை போட்டாச்சு. வாங்க, வெங்காயம் போட்டுக்கலாம். பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். வெந்தயம் நல்லா செவக்கு தொட்டிக்கு நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், தக்காளி போட்டுக்கிட்டாச்சு. தக்காளி நல்லா வதங்கட்டும். வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடலாம். பாருங்கள், கல் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், தக்காளிலாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ மிளகாப்பொடி, மல்லிப்பொடி எல்லாம் போட்டுக்கலாம். பாருங்கள், மிளகாப்பொடி, மல்லிப்பொடியெல்லாம் போட்டாச்சு. இப்போ எண்ணெயில் நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், புளி ஊற்றிக்கலாம். பாருங்கள், புளி கரைச்சி ஊற்றி மிளகாப்பொடியெல்லாம் போட்டு குழம்பு கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் மீனை போடலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. வாங்க, மீனை போட்டுக்கலாம். பாருங்கள், குழம்பு கொதிச்சிருச்சு. சுவையான கம்மா மீன் குழம்பு ரெடி. வாங்க, சாப்பிட்லாம்.